ஓம் நம சிவாய திருச்சிபடம். இன்றைக்கு 5 அது லிங்கமலை, இது வந்து நந்திமலை. இரண்டும் ஆபீஸ்ட்டு இருக்கோம். இன்றைக்கு இது பிரதோஷம் செய்வதற்காக மேலே செல்கின்றேன். அடியின் பேக்கில் பூஜை பொருள் எல்லாம் இருக்கிறது பாருங்கள். மேலே வீரபத்ர சாமி ஆலயம், அரசமரம், வீரபத்ரகாளி வீரபத்ர அம்மையப்பன், ஊர்குடி கெடுப்பற குடியை கெடுக்கின்ற வீரபத்ரகாளி வீரபத்ரோட அம்மையப்பனோட ஆலயம். இது பழைய காலத்து ஆலயம். இப்பொழுது இது நந்திமலை, அங்கே நிந்தமலை லிங்கமலை இருக்கிறது பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே நந்திமலை மீது தான் நந்தி தலைமையில் லிங்கம் வைத்திருந்தோம். அது இப்பொழுது ஒயிட் மார்பிள் லிங்கம் வைக்க போகிறோம். அதற்காக அதை கொண்டு வந்து கீழே வந்து இங்கே குளத்தை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு 5/5/2024 இன்றைக்கு பிரதோஷ பூஜை செய்வதற்காக செல்கின்றேன். அடியோட வந்து பார்த்தாக்க தோழி இருக்கக்கூடிய பூஜை பொருளெல்லாம் பாருங்கள். பூஜை பொருள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறேன். கட்டையை கட்டி மேலே தொங்க கொண்டு போகின்றேன். என்றால் மலை மேல் ஏறுவதற்கு கஷ்டமாக இருக்கும். அதற்காக தான் இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். ஓம் நம சிவாய. அதாவது லிங்கம் வைத்து இப்பொழுதுக்கு 6வது மாதம் இன்னும் ஆகிறது. 2023ஆம் ஆண்டு 11வது மாதம் 26ஆம் தேதி வைத்தோம். அதாவது 3வது தீபத்தன்று தொடர்ந்து அபிஷேக பூஜைகள், பௌர்ணமி, அமாவாசையெல்லாம் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நந்திமலை தெரிகிறது பாருங்கள். நந்திகேஸ்வரோட தலை இங்கே லிங்கமலை இருக்கிறது, இதுக்கு ஆப்போசிட்டாக. எனவே செல்கின்றேன் பாருங்கள் பூஜை பொருள். ஓம் நம சிவாய. திருச்சிபடம். மலையேறி வந்தது வந்து கொஞ்சம் லைட்டாக மூச்சு திணறுகிறது. ஓம் நம சிவாய. திருச்சிபடம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதை பார்க்கும் அனைவருமே ஞானகைலாய மலை வாருங்கள். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வெள்ளிச்சந்தை, பாலக்கோடு. அந்த வெள்ளிச்சந்தைக்கு அடுத்து பிக்கரளி சூடப்பட்டு இருக்கிறது. அந்த பிக்கரளி மலை மேலே இது வந்து துர்கமலை, நந்திமலை, துர்கமலை, தேவரி மலை என்பதுதான் லிங்கமலை. இங்கே வந்து வீரபத்திர துர்கமலை மீது குளமெல்லாம் இருக்கே, அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் அனைவருமே வழி சொல்வார்கள். அங்கே குளத்தில் தான் இப்பொழுது அந்த லிங்கம் வைத்திருக்கின்றோம். அடுத்து மேலே வந்து ஓம் சர்வசக்தி ஓம் சரவண வீர கைலாசநாதன் லிங்கம் ஒயிட் மார்பிள் வைக்க போகிறோம். இப்பொழுது வருகின்ற 10/5/2024 காசி, வாரணாசி காசி சென்று அங்கிருந்து 12 ஜோலி ஸ்தலங்கள் எல்லாம் வந்து யாத்திரை செல்கின்றேன். பிறகு ராஜஸ்தானில் வந்து ஜெய்ப்பூரில் அந்த வந்து ஒயிட் மார்பிள் லிங்கம் வந்து செய்வதற்காக அது 2022 ஆர்டர் செய்திருந்தேன், சொல்லியிருந்தேன். ஆனால் இப்படி சென்று அதை நேரில் பேசி வியாபாரம் அது செய்வதற்குண்டான பணங்கள்லாம் பேசி அப்பொழுதே 3.25 லட்சம் சொன்னார்கள். 4 லட்சம் சொல்லி 3.25 லட்சம் சொன்னார்கள். பிறகு இப்பொழுது போய்ட்டு அது வியாபாரங்கள் அது அனைத்து அந்த ரேட்டுக்கெல்லாம் பேசி எத்தனை செய்கின்றேன், என்ன செய்கின்றேன், என்ன மாதிரி அந்த லிங்கத்தை வடிவமைக்க போகும் எல்லாம் சொல்லிவிட்டு வந்து பிறகாக வந்து பணம் டொனேட் எல்லாம் வாங்கி கொண்டு அதன் பிறகாக மீண்டும் ஜெய்ப்பூர் சென்று அடியன் கூடவே இருந்து லிங்கத்தை செய்து கொண்டு வந்து இங்கே மேலே நந்தி தலை மீது இங்கே வைக்க வேண்டும். ஓம் நம சிவாய. திருச்சிபடம். இதை ஹெலிகாப்டரில் தான் மேலே கொண்டு போய் வைப்பதற்காக என் அம்மையப்பன் அடியன் ஞானத்தை சொல்லியிருக்கின்றார். என்னுடைய சீடர் குமாரையா வந்து சென்னையில் இருக்கின்றார். அவர் ஒரு முறை தீபம் ஏற்றி விட்டு கீழே செல்லும்போது அவர் சொன்னார், நான் சொன்னேன் விரைவில் வந்து லிங்கம் வைக்க வேண்டும், மார்பிள் லிங்கத்தை வைத்து விட வேண்டும் ஒயிட் என்று சொன்னேன். அப்பொழுது அவரும் சொன்னார், வைத்து விடலாம், விடுங்கள், அதை வந்து ஹெலிகாப்டரில் கூட கொண்டு வந்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது வந்து கண்டிப்பாக அதை அப்படியே செய்துவிடலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். எனவே விரைவில் வந்து அதை வைத்து விடுவான். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாய. திருச்சிபடம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.